கடலோட பேச சான்ஸ் கிடைச்சதுன்னா என்ன பேசுவீங்க கடல் கிட்ட? எவ்வளவு ஆழம் நீ எவ்வளவு ஆழம் அவ்வளவுதான் கேட்க முடியும். அதுகிட்ட வேற என்ன கேட்க முடியும்? எவ்வளவு ஆழம் மட்டும் தான் கடல் கிட்ட கேட்க முடியும். கரெக்ட் தான். ஸோ நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அதுகிட்ட நம்மளுக்கு ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கடல் மட்டும்தான். ஓகேவா? ஸோ எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சிங்கிளாக வந்து தான் இந்த இடத்துல உட்காந்து நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொல்லி அதுக்கிட்ட அழுகுறோம். அதுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால இங்கே வந்தால் கொஞ்சம் பெனிஃபிட் நல்லா ஸோ இருக்கும். இப்போ கடல் உங்க கூட பேச சான்ஸ் கிடைச்சதுன்னா உங்க கஷ்டத்தையும் சொல்லிட்டு கடலோட கஷ்டத்தையும் நீங்க கேட்டுப்பீங்க. நாங்கள் கேட்டுப்போம். ஆமாம், அவ்வளவுதான். அவ்வளோதான். நிறைய இது இருக்கு. ஆனால் சொன்ன மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது? சும்மா சொல்லுங்க. ஏதாச்சும் ஒண்ணு நிறைய இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு. எக்ஸை பற்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சொன்ன சண்டை வந்துருமே. சண்டை வந்தாலும் இப்போ கமிட்டடா மேரிடா? மேரிடு. ஓ, அப்ப சண்டை வரும். அதனால அது வேண்டாம். அது சொல்லணும்னு நினைச்சா அங்கதான் சொல்லணும். ஓகே ஓகே. ஆனால் சொல்ல முடியாது. இப்போ சொல்ல முடியாது. ரொம்ப உங்க நிலைமை நினைக்கிறப்போ பாவமா தான் இருக்கு. நீங்கள் வந்து இப்போ எப்படி நல்லா சாந்தமாக எப்படி இருக்கீங்களோ அதே போல் இருங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. சுனாமி மாதிரி வந்து எங்களெல்லாம் காலி பண்ணிடாதீங்க. எப்பவுமே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகாக இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட பேசு. சூப்பர் சார். கடல் வந்து நம்ம கடவுள் கொடுத்த பரிசு. ஆக்சுவலாக பஞ்சபூதத்தில் அது ஒரு பூதம். ஆக்சுவலாக ரைட் ஓகேன்னு அவரை தூரத்துலேருந்தே அவர் வந்து நம்மளை வந்து கால் தொட்டு வணங்கிட்டு போகுது. நம்ம அவரை டச் பண்ணாமல் இருந்தோம்னா அமைதியாக அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார், நம்ம வேலையை பார்க்கலாம். ரொம்ப நெருங்கினோம்னா அப்புறம் அவர் வேலையை காமிச்சிருவார், பல பிரச்சனை வந்துடும். ஆக்சுவலாக நீங்க கடலை பாக்குறப்பெல்லாம் ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ ஆழமா இருக்கு, அப்படி யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக ரசித்தேன். இப்போ என்னுடைய தாய் தகப்பன் நினப்பு கூட வந்தது. ஏன்னா அஸ்தி இங்கே தான் கரைக்கிறோம். அப்போது அது கூட வந்து நம்மளோட வந்து நம்ம தாய் தகப்பனே வந்து நம்ம காலை தொட்டிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருந்தது. ஆக்சுவலாக இயற்கை கொடுத்த கிஃப்ட்டு நமக்கு வரப்பிரசாதம். அது 5 பூதத்தில் இது ஒரு பூதம் ஒன்று. ஆக்சுவலாக ஸோ பீச் வந்தாலே எமோஷனலாக ஹாப்பியாக தான் இருக்குது. மனசு நல்லது, புண்ணியம் கிடைக்கும். நம்ம புட்ட பாவங்கள்லாம் நம்ம காலை கழுவிட்டு போயிடும். ஆக்சுவலாக நீ நடக்க போகிறதா நல்லாயிருக்கும் இந்த இது கண்டிப்பாக.